பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பக்தி கிளிட்ஸ் மூலம் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவருளாலும் சொல்லி வருகிறேன். அந்த வகையில பார்க்கும்போது கிரகங்கள் பயிற்சியானாலும் நம் வாழ்வில எந்தவித மாற்றமோ தாக்கமோ ஏற்படவில்லையே என்றெல்லாம் நாம் கலங்கி இருக்கின்றோம். பொது பலன் தானே. இருந்தாலும் கூட கிரகங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய இயல்பு உண்டு. சமீபத்துல குரு பகவானுடைய பயிற்சியை பார்த்தோம். இந்த வருடத்தினுடைய இறுதியில பாத்தீங்கன்னா ராகுகேது பயிற்சியை சந்திக்க போகின்றோம். இந்த நிலையில தான் கர்மாவின் கர்த்தா என்று சொல்லக்கூடிய நாம் என்றோ செய்த தவறுக்கு இன்று பலனை தரக்கூடிய, கர்மாவின் முழு பலனை தரக்கூடிய ஒரு நீதிமான் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய வக்ர பயிற்சி தன் இயல்பு நிலையிலிருந்து அவர் மாறுகின்ற காலம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 138 நாட்கள். ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம் 12 ராசிக்குமே ஒரு சனி பகவான் தரப்போகின்றார் என்று சொல்வதை விட தன்னுடைய கடுமையையும் வேகத்தையும் குறைத்துக் கொள்ள அருமையான ஒரு வாய்ப்புங்க. அந்த வகையில மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வக்ர பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்பதற்கு முன்னால நான் ஒண்ணு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இப்ப எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா மீனத்துல இருக்கார். அந்த வகையில பார்க்கும்போது உத்திரட்டாதி 1ஆம் பாதத்திலிருந்து பூரட்டாதி 4ஆம் பாதம், அதாவது மீனத்திற்கும் கும்பத்திற்கும் இடைப்பட்ட ஒரு இடத்துலதான் அவரு வக்ர நிலை அடைகின்றார். அருமையான ஒரு வாய்ப்பு. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு தான் திறமை இருக்கு, அறிவு இருக்கு, ஆற்றல் இருக்கு, எல்லாம் இருந்தாலும் கூட ஒரு காலகட்டத்துல பலனற்று போகின்றது, கலங்கி போகின்றோம். கண்களில் இருந்து கண்ணீர் வருகின்றது. யாரை நம்புவது, யாரை நம்பாமல் போவது என்றெல்லாம் ஒரு இயல்பு நிலைக்கு வருகின்றோம். அப்ப இந்த மனித மனம் இறைவனை நாடுகின்றது. இறைவனோடு கூடிய இந்த ஜோதிடம் என்பது ஒரு அற்புதமான கலை. அதுலயும் இந்த சோழி பிரசனம் என்பதெல்லாம் ஒரு 50 ரூபா கொடுத்தீங்கன்னா போதும், ஜெராக்ஸ் கடையில கூட நம்முடைய ராசி பலன்களை எல்லாம் பிரிண்ட் அடிச்சு கொடுக்குது. அது முழுமையான இல்லைங்க. அதாவது ஒரு ஜோதிடம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல நம்முடைய பங்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 5% தான். பாக்கி ஒரு 5% குருவினுடைய பங்கு. பாக்கி இருக்கிற 90% நம்முடைய கர்மாவின் பலன் தான். அந்த வகையில இந்த சோழி பிரசன்னம், இந்த சனி வக்ர பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் விரைய சனியாக, 7வது சனியாகத்தான் பலன் தருகின்றார். எத்தகைய ஒரு தாக்கம்! அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு கொஞ்சம் வாய்ப்பு, ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைத்தா தொழில வாழ்க்கையில முன்னேறுகிறோம் அல்லவா, அந்த நம்பிக்கையைத்தான் இந்த சனி வக்ர பயிற்சி தருமா என்பதை இப்ப பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு, ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம். கலங்கி போய் விட்டீர்கள். யாரை நம்புவது, நம்பாத ஒரு நிலை. அதே நேரத்துல எதை தொட்டாலும் ஒரு விரயம், எதை தொட்டாலும் ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு மனோநிலை தானே. வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் கடுமையாக போராடிய ஒரு காலகட்டம் இந்த சனி பகவான் தன்னுடைய கர்மாவுக்கு ஏற்ற பலனை தந்த கட்டமாக இருக்கிறது. அந்த வகையில பார்க்கும்போது இந்த கால மேஷராசிக்கு பொறுத்த வரைக்கும் விரய சனியா லாப சனியா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக விரய சனி லாப சனியாக மாறுகின்ற ஒரு அற்புதமான தருணம் இந்த 138 நாட்கள். யாருக்கு? மேஷராசிக்கு. கவலையே பட வேண்டாம். விரய செலவு அத்தனையுமே சுப செலவாக மாறுவதை நீங்கள் படிப்படியாக உணரலாம். அது மட்டும் கிடையாதுங்க. இந்த ஒரு முக்கியமா பாத்தீங்கன்னா வாங்கிய கடன், அதாவது அந்த வாங்கிய கடன் யாரிடமாருந்து கடன் வாங்கியிருக்கலாம், இல்ல பேங்க்ல வாங்கியிருக்கலாம். அந்த வாங்கிய கடனை அடைப்பதற்கான அருமையான சந்தர்ப்பம் எதிர்பாராத வகையில, எதிர்பாராத திசையில இருந்து கிடைப்பதற்கான ஒரு அற்புதம். மனிதத்துல மனதை பொறுத்த வரைக்கும் கலங்கி போய் மன சஞ்சலமான ஒரு சூழ்நிலை தானே. என்று செய்த தவறுக்கு இன்று பதில் சொல்லக்கூடிய ஒரு பயம் கலந்த, அடி வயிற்றுல பயம் கலந்த ஒரு நிகழ்வு தானே. அந்த நிலை மாறும். கவனமாக இருந்து விட்டாலே போதும். அது மட்டும் கிடையாதுங்க. வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா எதிர்பாராத நட்பு கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்பு என்பதை விட வெளி மாநில தொடர்பு அல்ல அயலாருடைய தொடர்பு அத்தனையுமே தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த சனி வக்ர பயிற்சி. குறிப்பா பாத்தீங்கன்னா ஆன்மீக பயணங்கள் எதிர்பாராமல் ஏற்படும். ஏன்னா இந்த காலகட்டத்துல, இந்த சனி வக்ர காலகட்டத்துல மேஷராசிக்காரர்கள் ஆன்மீக பயணம் அவசியம் தான். மன ரீதியா ஒரு ஆறுதலை தரக்கூடிய, குறிப்பா பாத்தீங்கன்னா திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானுக்கு உங்க கையினாலே நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம், நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு புண்ணிய பலனை சேர்த்து தரும்.
அது மட்டும் கிடையாது, எதிரிகள் என்று சொல்லக்கூடியவர்கள். எதிரிகள்னா யாருன்னா நேர்ல வர எதிரியை நாம் சந்தித்து விடலாம். ஆனா மறைமுக எதிரி என்று சொல்லக்கூடியவர்கள், கூட இருந்தே குழி பறிப்பவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், அது ஆணா இருந்தால் என்ன, பெண்ணா இருந்தால் என்ன, அப்படிப்பட்ட மறைமுக எதிரிகளினுடைய தாக்கத்தில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு அருமையான தருணம் இந்த 138 நாட்கள். அவர்களை புரிந்து கொண்டு அவர்களிடம் விலகி செல்வதற்கும் விலகுவதற்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சனி வக்ர பயிற்சி மேஷராசிக்கு தருகின்றது. அது மட்டும் கிடையாதுங்க, தொழில் முதலீடுகளில் இருந்த தடைகள் விலகும். போதுமே, வம்பு வழக்குகளில் இருந்து சாதகமான ஒரு திருப்பங்களும் உங்கள் பக்கம் ஒரு சாதகமான ஒரு நிலையும் ஏற்படும். பழைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு விற்பனையாகின்ற ஒரு நல்ல தருணமும் இந்த சனி வக்ர பயிற்சி தான். பழைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு விற்பனை ஆகும்னா பூர்வீக சொத்துங்க. அந்த பூர்வீக சொத்துல இருந்து வந்த தடைகளும் பிரச்சனைகளும், சகோதர சகோதரிகளுக்கு இருந்து வந்த அந்த உறவினர்கள் மத்தியில் இருந்து வந்த இந்த கருத்து வேறுபாடுகள் மாறுகின்ற ஒரு நல்ல நிலை தான் இந்த நிலை. இந்த நட்சத்திரம் நம்ம சாதாரணமாக சொல்லிடுறோம். ஒரு கிரகம் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுது மட்டுமே ஒரு பெரிய தாக்கத்தை தந்து விடுமான, கண்டிப்பா தரும். அதுல நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் மாறும்போது மிகப்பெரிய தாக்கம். குறிப்பா மேஷராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சியில முழுமையான நற்பலனை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். உத்தியோகத்துல கூடுதல் பொறுப்புகள் வரும். இது வரைக்கும் ஒரு அரசு துறையும் பொதுத்துறையில வேலை செய்பவர்கள் எந்தவித முன்னேற்றமே இல்லை என்று கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த சனி வக்ர பயிற்சி. மேஷராசிக்கு சுப விரயங்கள் மற்றும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். இந்த மருத்துவ செலவு அதிகரிக்கணும்னா கொஞ்சம் கவனமா இருங்க. நடக்கும் பொழுதும் சரி, ஒரு இடத்தை நோக்கி நகரும் பொழுதும் சரி, இரவு நேர பயணங்களும் சரி, கொஞ்சம் கவனமா இருந்து விட்டாலே போதும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா தேவையற்ற வாக்குவாதங்கள் தோன்றி மறையும். அதாவது நீங்க நல்லதுதான் சொல்றீங்க, நல்ல கருத்துக்கள் அவங்க நலன் பொருட்டு தான் சொல்றீங்க, ஆனா அவங்க எடுத்துக்கிற விதம் இருக்குல்ல. ஆக தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு. குறிப்பா பாத்தீங்கன்னா தூக்கமின்மை, ஏதோ ஒரு மனதுக்குள்ள ஒரு பயம் கலந்த ஒரு தூக்கமின்மை ஒரு சூழ்நிலையை சந்திப்பீங்க. அதனாலதான் நான் சொன்னேன், ஒரு ஆன்மீக பயணம், அருகில் உள்ள ஒரு நீண்ட தூரம் ஒரு ஆன்மீக பயணம். குறிப்பா சனி பகவான் இருக்கக்கூடிய ஆலயங்கள், கொச்சனூர் போலாம், திருக்கொள்ளிக்காடு போலாம், திருநள்ளாறு போலாம், திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயம் போலாம். அருகில் உள்ள எந்த ஒரு சனி பகவானுடைய ஆலயம் சென்று வழிபாடு செய்வது இந்த தூக்கமின்மை, மனக்கலக்கம், மன சஞ்சலம், அடிவயிற்றில் ஒரு நீண்ட பயம் அத்தனையும் மாற்றுகின்ற வல்லமை. ஒரு அருமையான வாய்ப்புங்க, ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு, ஒரு அருமையான சந்தர்ப்பம் தான் மேஷராசிக்கு இந்த காலகட்டம். சில நண்பர்களால பாத்தீங்கன்னா சில ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். கவனமாக இருந்துங்கள். முதலீடு செய்வதாக இருந்தாலும் சரி, ஒரு புதிய ஒப்பந்தம் செய்வதாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருந்து விடுங்கள். அவசர முடிவுகளால சிறு சிறு நஷ்டங்களை சந்திக்க வேண்டி வரும். அதனாலதான் ஒரு அடி எடுத்து வைக்கும் போது கவனமா எடுத்து வைங்க. அந்த அடி எடுத்து வைப்பது காலடி மட்டுமல்ல, மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கவனமா இருப்பதைத்தான் இந்த சனி வக்ர பயிற்சி மேஷராசிக்கு சொல்கின்றது. அதாவது கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் கூட செவ்வாயினுடைய அருமையான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தருகின்றார். புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன் கொண்டு செவ்வாய் இருப்பதனால கவலைப்பட வேண்டாம். எதையும் புரிந்து கொண்டு அருமையான ஒரு பாடங்க. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில தொழில விரயத்தை மட்டுமே சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில ஒரு 138 நாளுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம், ஒரு அருமையான வாய்ப்பை தானே சனி பகவான் தருகின்றார். நல்ல வாய்ப்புகளை அவரே தரார். யாரு கர்மாவின் கர்த்தாவோ அவர் அதே நேரத்துல நீண்ட நாள் உடல்நிலையினால பாதிக்கப்பட்டு தவித்த உங்களுக்கெல்லாம் தவித்த வாய்க்கு தண்ணி தந்த மாதிரி உடல்நிலை படிப்படியா சீராகும். உடல்நிலையில மட்டும் கவனம் இருந்தால் போதும். ஏன்னா சுவரை இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். அது மட்டும் கிடையாதுங்க, உத்தியோகத்துல வேலை பளு சற்று அதிகரித்தாலும் கூட அது தக்க பலனை தக்க நேரத்தில் தந்துவிடும். அதே நேரத்துல வார்த்தைகள்ல மட்டும் கவனமா இருந்து விடுங்க. வார்த்தை, பேசுகின்ற வார்த்தை. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் விரைய சனிதான், 7.5 சனிதான் சொன்னாலும் கூட என்னுடைய அனுபவத்துல சோடி பிரசன் அதுல என்ன சொல்றதுன்னா நாக்குல சனின்னு சொல்லுவாங்க. நாக்குல சனி என்பது தர்மத்தை மட்டுமே போதிக்கும். தர்மம் நாம இருந்தா போதுங்க. என்னோட பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் சுயநலமா இருந்து பாருங்கள். சுயநலம் என்பது எல்லாம் தன்னலம் தான். தன்னலம் நீங்க உண்டு உங்க வேலையை உண்டு எடுத்துட்டீங்கன்னா 138 நாட்கள் எதையும் இழந்து விடாமலும் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் சனி பகவான் சனி வக்ரகதியில மேஷராசிக்கு தருகின்றார். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, சனி பகவான் சொல்லுவாங்கல்ல கிராமத்துல, சாட்சிக்காரங்காலில் விடதை விட சண்டைக்காரங்காலில் விடலான்னு ஒரு முறை திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு இருக்கின்ற சனி பகவானை மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க. எல்லோரும் சொல்வார்கள் சனி பகவான் கெடுபலனை மட்டும்தான் தருவார். சனி பகவானாலே ஒரு பயம் தேவையே இல்லைங்க, தேவையே இல்லை. ஒரு காவல்துறை இருக்கு, ஒரு நீதித்துறை இருக்குன்னா நம்ம பயம் கொள்ள வேண்டாம்.
நம் நலன் பொருட்டு தானே அது அமைந்திருக்கு. அந்த வகையில சனி பகவானினுடைய பாதத்தை நீங்கள் பற்றுவீர்களானால் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 138 நாள் என்னங்க, ஒரு நாள் போறாதா? அருமையான திறமையும் அறிவும் இருந்து கூட செயலற்று போய்விட்டதே என்று கலங்கிய உங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான வாய்ப்பு இந்த சனி வக்ர பயிற்சி மேஷராசிக்கு. ஜி சொல்லிடுறேன். அதே நேரம் பாதஸ்ரீஸ்வரர் வழிபாடு மட்டுமே போதும்னு இல்லைங்க, முடிஞ்சா திருவானைக்கா போங்க. திருவானைக்கால பாத்தீங்கன்னா வல்லப கணபதிக்கு ஒரு அற்புதமான ஆலயம் சின்னதா இருந்தாலும் கூட கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பதை போல வல்லப கணபதி மேஷராசிக்கு எப்பவுமே நல்லதுங்க. காரணம் என்னன்னா, நான் முன்னாடியே அடிக்கடி இதை சொல்றேன், மேஷராசியை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அரசு துறையில் இருக்கக்கூடிய தொழில் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் குடும்ப பிரச்சனைகளுக்கும் சிக்கலுக்கும் தீர்வு தரக்கூடியவர் வல்லப கணபதி. ஒரு முறை இந்த 138 நாட்கள் ஒரு முறை திருவானைக்கா சென்று அகிலாண்டேஸ்வரையும் சம்புகேஸ்வரர் வழிபட்டு அங்கு இருக்கின்ற வல்லப கணபதியை வழிபடுவது அற்புதமான ஒரு மாற்றத்தை தரும். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னா டாக்டர் தீபா அருளாளன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா, நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். சனி வக்ர பயிற்சி வரப்போகுது. 12 ராசிகளுக்கும் இந்த சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத எங்களுக்காக சொல்லுங்க மேம். முதல் ராசியான மேஷ ராசி, மேஷ ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது? மேஷம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 7 நாட்டு சனியில இருக்காங்க. 7 நாட்டு சனியில இருக்காங்க. அந்த 7 நாட்டு சனியாவே இருந்தாலும் ரொம்ப இளம் வயசு மேஷராசி என்பவர்களுக்கு கண்டிப்பா சில பல படிப்பினைகள் இருக்கு. நம்மளே அதை வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அப்ப எப்படியா இருந்தாலும் 7 நாட்டு சனி அவனோட வேலையை காமிப்பான் இல்லைங்களா? இப்ப 7 நாட்டு சனி வந்ததுல இருந்தே நிறைய மேஷராசி என்பவர்கள் சந்திப்பது என்ன அப்படின்னா, கையிருப்பு 10,000 ரூபாய் இருந்தாலும் சரி, 10 லட்சம் இருந்தாலும் சரி, இல்ல எவ்வளவு இருக்குதோ அது வந்து பாத்தீங்கன்னா கையிருப்பு கரையப்பட்டுச்சு, சனி பகவானால் புடுங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். எப்படி? ரொம்ப நெருங்கின சொந்தம், மாட்டேன்னு சொல்ல முடியாத உறவு, எனக்கு ஒரு காலத்துல ரொம்ப அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படி. இல்லைன்னா மனைவி வழி சொந்தங்கள், அதே மாதிரி பெண்களுக்கு கணவர் வழி சொந்தம், இந்த மாதிரி தன்னோட குடும்ப உறுப்பினர்கள், தம்பி தங்கச்சி, இப்படி ஏதோ ஒரு ரொம்ப முக்கியமான உறவுகள் அவங்க கையில இருந்து புடுங்கிட்டாங்க. அது திரும்பி வருமா அப்படின்றத சுயஜாதகம் இப்ப பார்க்க வராங்க மேஷம். ஒண்ணு அந்த மாதிரி ஒரு விஷயத்த சந்திச்சாங்கம்மா. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, வேலை செய்யற இடத்துல பொதுவா வந்து பாத்தீங்கன்னா மேஷம்க்கு ரொம்ப ஆளுமை அப்படின்றது உண்டு. எந்த விஷயத்த செஞ்சாலும் ரொம்ப நேர்த்தியா செய்வாங்க. ஆனா வேலை செய்யற இடத்துல இப்ப வந்து பாத்தீங்கன்னா பெருசா அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் இல்ல, அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் இல்ல, ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க கார்னர் பண்ணப்படுறாங்க. இது உண்மை, இது வந்து நடக்குது. அதே மாதிரி 3வது, மேஷம் எப்பயுமே தன்னோட குடும்பத்தை தன்னோட கைக்குள்ள வச்சுக்கும். மேஷமா இருந்தாலும் சரி, சிம்மமா இருந்தாலும் சரி, விருச்சிகமா இருந்தாலும் சரி, தன்னோட ஃபேமிலி தன்னோட கையில வச்சிருப்பாங்க. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா எதுவும் என் கண்ட்ரோல் இல்லை, எல்லாமே எல்லாம் கையை மீறி போயிடுச்சு. என்னோட புத்திசாலித்தனத்தினால நான் எந்த பிரச்சனையும் சார்ட் அவுட் பண்ண முடியல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. சமுதாயத்துல பெருசா ரெஸ்பெக்ட் இல்லை, எல்லாம் தான் போச்சு. ஹெல்த்தாவது நல்லா இருக்கு, ஆரோக்கிய குறைபாடுகளும் வந்துருச்சு. இதுதான் மேஷத்தினோட சூழ்நிலை. இது 7 நாட்டு சனி வந்ததுல இருந்து. இப்ப ஒரு பெரிய பிளஸ், சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது, அதுக்கும் மேல குருனோட உச்ச பார்வையில இருக்கிறதுனால 7 நாட்டு சனியினால எந்த விதத்திலும் இவ்வளோண்டு கெடுபலன்கள் கூட கிடையாது. இது ஒரு பெரிய பிளஸ். இது இந்த சனி வக்ர பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 27 டு டிசம்பர் 11, ஏறக்குறைய 138 நாட்கள். இந்த 138 நாட்கள்ல நம்ம பலன் எப்படி சொல்ல போறோம் அப்படின்னா, முற்பகுதி பிற்பகுதி கடைசி 40 நாட்கள். ஆமா, கடைசி 40 நாட்கள் குருனோட உச்ச பார்வை சனி மேல இருக்காது. அப்ப முற்பகுதியில என்ன? இப்ப ஃபர்ஸ்ட் முற்பகுதியில் சொல்றோம். முற்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா முதல்ல 7 நாட்டு சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கா, அதுக்கும் மேல குருனோட உச்ச பார்வை அவன் மேல இருக்கு, எல்லளவும் கெடுதல் செய்யப்படல. இது ஒரு பெரிய 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 பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல வேற ஏதாவது பிளஸ் இருக்கா? சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 10 மற்றும் 11 அதிபன். தொழில் ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன், லாபஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். நிறைய பேருக்கு அவங்க ஒரு தொழில் செய்யறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா, அந்த தொழிலை குறித்து நிறைய ஆசைகள் இருக்கும், நிறைய வந்து பாத்தீங்கன்னா டிசைர்ஸ் இருக்கும். எப்படியாவது அந்த தொழிலை முன்னேற்றி கொண்டு போகணும். இப்ப சுய தொழில் செய்யறவங்களுக்கு கிளையன்ஸ் நிறைய கொண்டு வரணும், எப்படியாவது முன்னேற்றி கொண்டு போகணும், ஒரு 4-5 இடத்துல பிரான்ச்சஸ் வைக்கணும், இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கதானே செய்யணும். எது எவ்வளவு டெவலப் ஆனாலும் அதை விட பெட்டர் அப்படின்ற எண்ணம் இருக்கும். ஒரு சிலர் வந்து ஒரு சில ராசினர் தான் சரி போதும், இவ்வளவே போதும் அப்படின்ற மாதிரி சாட்டிஸ்ஃபை அடைவாங்க. இப்ப இவங்களுக்கு சூரியன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்னால இன்னும் டெவலப் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆளுமை எண்ணம்ன்றது இருக்கும், ட்ரெமெண்டஸ் எனர்ஜி இருக்கும். அப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா தொழிலை இன்னும் மேல் நோக்கி கொண்டு போகணும் அப்படின்றது பிளான் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப தொழில் சார்ந்து பல ஆசைகள் இருக்கும் இல்லையா? இப்ப இது வந்து சுய தொழில் வச்சு நடத்துறவங்களுக்கு, இப்போ ஒரு கன்சர்ன்ல வேலை செய்யறவங்களுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா,
அவங்க ஒரு கன்சர்ன்ல வேலை செய்யறாங்க அப்படின்னா நம்ம இன்க்ரிமெண்ட் வரணும், ப்ரொமோஷன் வரணும், ஆன்சென்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது நம்ம வெளிநாட்டுக்கு போகணும், இப்படி நிறைய எண்ணங்கள் இருக்கு. கனவுகள். அப்ப இந்த சனி வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்தை இவங்களுக்கு தொழில் சார்ந்த இவ்வளவு ஆசைகள் இருக்கு அப்படின்னா எல்லாத்தையும் சனி பகவான் நிறைவேற்றுவாரா? மாட்டார். ஏன்னா நிறைவேற்றுறது சனி பகவான் தர்ம கர்மாதிபன். உனக்கு என்ன நான் கொடுக்கணுமோ அதுதான் கொடுப்பேன். கண்டிப்பா ஒரு தோப்பு ஃபுல்லும் மாம்பழம் இருந்தாலும் உனக்கு நான் 2 மாம்பழம் தான் கொடுக்கணும்னா அவ்வளவுதான் கொடுப்பேன். நான் தோப்பு பிள்ளை சாப்பிட முடியுமா? இல்ல, முடியாது. கீழே விழுந்திருந்தாலும் நான் எடுத்து கொடுக்க மாட்டேன். அதுதான் சனி. புரியுதாமா? அப்ப என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இவ்வளோ உனக்கு ஆசைகள் இருக்குனாலும் அதுல இவ்வளோ ஆசைகள் அட்லீஸ்ட் 1-2 ஆசைகளை சாலிடா நிறைவேற்றுவார், மாற்றுக்கருத்தே கிடையாது. இது ஒரு பிளஸ்மா இல்லையா? ரெண்டாவது என்னோட லாங் ஸ்டாண்டிங் டிசையர்ஸ், குரோனிக் டிசையர்ஸ் நிறைவேறுது அப்படின்னா. அதே மாதிரி லாபஸ்தானத்துக்கும் அதே மாதிரி எல்லாரும் ரொம்ப சாதாரணமா வேலை செஞ்சு நல்ல பெருத்த லாபத்தை சம்பாதிக்கிறாங்க. மாங்கு 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 மாங்குன்னு செக்கு மாடு மாதிரி சுத்தி 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 உழைக்கிறோம், பெருசா லாபம் சம்பாதிக்க முடியல அப்படின்ற எண்ணம் இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டம் நல்ல லாபம் அப்படின்றது சம்பாதிக்கும். இதுவே பெரிய விஷயம் தானே. பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கவ அமைதியாவது ஒரு பெரிய விஷயம். அதுக்கும் மேல அவ வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்துல எந்த பாவத்துக்கு அவ அதிபனோ அதுக்கான பலனை கொடுக்கறது அடுத்து ஒரு நல்ல விஷயம். சோ மேஷத்துக்கு என்ன நடக்க போகுது? சூப்பரா இருக்க போது முற்பகுதி. சரி, இது முற்பகுதி. வக்ரகதி அடைஞ்ச சனி குருனோட உச்ச பார்வையில கிடைக்கக்கூடிய பலன்கள், கொடுக்கக்கூடிய பலன்கள் சொல்லலாம். கடைசி 40 நாட்கள் பிற்பகுதி இருக்கே சனி வக்ரகதி அடைஞ்சிருப்பாரு, ஆனா குருனோட உச்ச பார்வை இருக்காது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இவங்களுக்கு திருப்பி ஃபேமிலியில லைட்டா ப்ரெஷர்ஸ், வேலை செய்யற இடத்துல லைட்டா முரண்பாடான விஷயங்கள் நடக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப எப்படின்னாமா, நம்ம ரொம்ப நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தா கூட பிரச்சனை தானா தேடி வருது. காலம் அப்படி மாறி போச்சு. யாரும் சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க பொழப்ப பார்த்தா அவங்க இருக்க மாட்டேங்கிறாங்க இல்லையா? அப்ப அந்த மாதிரி மக்கள் நிறைஞ்ச காலம் அப்படின்ற பட்சத்துல நம்ம எவ்வளவு சிவனேன்னு இருந்தாலும் நம்மளை சுத்தி தானா பிரச்சனை தேடி வராம இருக்கும். அது முக்கியமா வேலை செய்யற இடத்துல. இப்ப எப்படி நம்ம ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, எல்லாருக்கும் அவங்க முன்னேறணும், ஆனா யாரையாவது அடிச்சுட முன்னேறணும். ஆமா, அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல முன்னேறக்கூடாது. ஆமா, ஒருத்தனை டம்ப் பண்ணிட்டு நம்ம மேல ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணிட்டு தான் முன்னேறணும்னு நினைக்கிறாங்க. அது தேவையில்லாத டாக்டிக்ஸ். இது நம்ம என்ன செஞ்சாலுமா ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான், அவன் நம்ம பார்த்துட்டு இருப்பா அப்படின்றத மறந்துடுறாங்க எல்லாம். இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸை மேஷம் இந்த காலகட்டத்துல சந்திக்கும். உஷாரா இருக்கணும். அப்ப என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் நம்மளுக்கு என்ன தெரியும்? யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்களே நம்மளால இப்ப கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா எல்லாருமே நல்ல உறவாடுறாங்க, அந்த உறவு உண்மைன்னு நம்புறவங்க ஏமாந்து போயிடுறாங்க. இதெல்லாம் சும்மாதான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட டிராவல் பண்றவங்க ஜெயிச்சிருக்காங்க. நம்ம எது நம்மள சுத்தி நடந்தாலும் எல்லாம் சும்மாதான், எல்லாரும் நடிக்கிறாங்க அப்படின்ற மைண்ட் செட்டு அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நம்ம அலசி 6000 வேலை வேணாம், நம்மளுக்கே வேலை நிறைய இருக்கு. சரி, ஓகே, ஏதோ தப்பா தோணுது, நம்ம பாட்டு நம்ம வேலையை டிராவல் பண்ணிட்டே போயிட்டு இருந்தா சக்சஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த பிற்பகுதி 40 நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் திங்கிங் அப்படின்றது மேஷத்துக்கு வரும். உறவுகள் சார்ந்து வரும், குடும்பம் சார்ந்து வரும். அதே மாதிரி தொழில் செய்யற இடத்துல இந்த மாதிரி டாக்டிக்ஸ் நிறைய இருக்கும், கான்ஃபிளிக்ட்ஸ் நிறைய இருக்கும். ஆனா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நேரடியா இருக்காது, டைரக்ட் கான்ஃபிளிக்ட்ஸா மறைமுகமா இருக்கும். மறைமுக எதிரிகள் அப்படின்றது இருப்பாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்ல கவனம் தேவை. அப்ப இதெல்லாம் வந்து சகஜம் தான். நம்ம பாட்டு நம்ம வேலையை செஞ்சுட்டே இருக்கலாம், நல்லதே நடக்கும் அப்படின்ற இன்டென்ஷனோட ஓடணும். தேவையில்லாம ஓவர் திங்கிங் அப்படின்றது கூடாது. கரெக்டா சொல்லணும் அப்படின்னா இந்த கடைசி 40 நாட்கள் அவாய்ட் ஓவர் திங்கிங். அவ்வளவுதான். யாராவது உங்களை மறைமுகமா தாக்குறாங்கன்னு தெரிஞ்சா அப்படியே விட்டுட்டு உங்க வேலையை பார்த்துட்டு போயிடுங்க. அவ்வளவுதான். நிம்மதியா இருக்கீங்க. ஆன் தி ஹோல் சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பெருசா நம்ம வந்து கவலைப்பட வேண்டியதே இல்லை. 7 நாட்டு சனி எந்த விதத்திலையும் கெடுக்க போறதில்ல. அதுவே ஒரு பெரிய பிளஸ். கண்டிப்பாங்க. இப்போ இந்த சனி வக்ர பயிற்சி காலத்துல மேஷராசிக்காரர்கள் எந்த கடவுளை வணங்கலாம்? மேஷம் வந்து பாத்தீங்கன்னா 7 நாட்டு சனி முடிகிற வரைக்குமே அவங்க வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் யாரு அப்படின்னா ஹனுமனை வழிபாடு பண்ணணும். முடியும் அப்படின்னா சனிக்கிழமை தோறும் ஹனுமன் கோயிலுக்கு போயிட்டு ஹனுமனை வணங்கிட்டு வர்றது போதுமானது. ஒரு நெய் விளக்கு ஏத்திட்டு ஒரு 21 முறை சுத்திட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தா போதும். ஹனுமன் கிட்ட இது வேணும் அது வேணும், சனி அமைதியான அதெல்லாம் வேண்டாத, நீ பாட்டுன்னு சுத்திட்டு போயிட்டு வா. உனக்கு எது கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியும், கரெக்டா கொடுப்பான், கவலையே பண்ணணும்ன்றது. கண்டிப்பா மேம். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி முற்பகுதியில ரொம்ப அருமையா இருக்கு, பிற்பகுதியில கவனமா இருங்க. ஹனுமனை வழிபட்டீங்கன்னா ரொம்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. மேஷம் ஜோலி முடிய போகுது. மேஷராசிக்கு இந்த 138 நாட்கள் வாங்க தெரிஞ்சுக்கலாம்.
அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைமா நம்மளுடைய சேனலை பார்க்க வரீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துட்டே இருங்க. நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே சொன்னீங்க அப்படின்னா நான் தெரிஞ்சுப்பேன். உங்களுக்கு எங்கிட்ட பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சனி பயிற்சி அப்படின்னா என்னன்னே தெரியறது இல்லை. இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சனி வக்ர பயிற்சி அப்படின்னா என்னன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோல நம்ம ரொம்ப விளக்கமா பார்க்க போறோம். கால சக்கரத்துடைய 10-11 பாவங்களோட அதிபதியா வர்றாரு. அதாவது மகர கும்ப ராசிகளுக்கு அவரே அதிபதியா வர்றாரு. இவரு மேஷராசியை பொறுத்த வரைக்குமே 12ஆம் பாவத்துல இருந்து வக்ரமாகக்கூடிய ஒரு காலகட்டமானது ஏற்படுது. இந்த காலகட்டத்துல மேஷராசி எந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா சனி பகவானோட பார்வைகள்ல கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா நம்ம நிறைய இடத்துல சனி பயிற்சியை பத்தி பேசுறோமே தவிர சனி பகவானோட பார்வைகள் எதெல்லாம் பண்ணும், எந்தெந்த மாதிரி தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்றது நம்ம அவ்வளோ பேசுறது கிடையாது. ஏன்னா அவ்வளோ நமக்கு அது தெரிஞ்சுக்கணும்ன்ற எண்ணமும் இருக்காது. பட் இந்த வீடியோல நம்ம அதை பத்தி தான் ரொம்ப டீட்டெயில்டா பேச போறோம். ஏன்னா உங்களுடைய ராசியில இருந்து சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்வையிடுறாரு. அதாவது ராசிக்கு 2ஆம் இடம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு பாவகம். சோ அந்த வீட்டை அவரு பார்வையிடுறாரு. ராசிக்கு 6ஆம் வீடு, அதுவும் புதனோட ஒரு வீடு, அந்த வீடையும் அவர் பார்வையிடுறாரு. அதுக்கடுத்து ராசியில இருந்து 9ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தையும் அவர் பார்வையிடுறாரு. சோ சனி பகவான் உங்களோட 2ஆம் வீட்டை பார்வையிடுறதுனால என்னென்ன மாதிரி சேஞ்சஸும் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதல் விஷயம், மேஷராசியோடைய மிகப்பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விரய சனியில ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள். அதுவும் எதிர் ரீதியா, அதுவும் பாருங்க குடும்ப ரீதியா, பொருளாதார ரீதியா. ஏன்னா சனியோட பார்வை 3ஆவது பார்வை அங்கதான் போய் விழுது. சோ எவ்வளவுதான் பணம் காசு சேர்த்து வைக்கணும்னு நினைச்சாலுமே எதுவுமே பண்ண முடியல. கடந்த 2 வருஷமா பாத்தீங்கன்னா சம்பாதிக்கிற காசு எல்லாமே விரயமா தான் போயிட்டு இருக்கு. அது எதனால அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 12ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் ராசிக்கு 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்வையிடுறாரு, குடும்பஸ்தானத்தை பார்வையிடுறாரு. அது மாதிரி வீடு சம்பந்தமான விஷயங்களையுமே அவர் குறிக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல அவரு பொருளாதாரத்துல பெரிய ஒரு சிக்கலையுமே ஏற்படுத்துறாரு. 12ஆம் இடத்துல இருந்து சிக்கலையுமே ஏற்படுத்துறாரு. நிறைய மேஷராசிக்காரங்க உள்ளூர்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட ஏற்பட மாட்டேங்குது. தொலைதூரம் போகக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா 12ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய அவரு 6ஆம் வீட்டை தொடர்பு கொள்றாரு இல்லையா. சோ 6ஆம் வீடு அப்படின்றது என்னது, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், ஏதாவது ஒரு சட்ட சிக்கல் வரும், கடங்காரன் வீட்டு வாசல் முன்னாடி போய் நிப்பான், ஏதாவது ஒரு வில்லங்கம் வரும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா போய் தலைமறைவா வாழக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுது. இல்ல அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும், சரி இனிமே இங்க இருந்தா வேலைக்காவது, நம்ம திரும்ப திரும்ப பிரச்சனையை தான் ஃபேஸ் பண்ணுவோம், சரி கொஞ்ச காலம் வேற எங்கேயாவது போயிருக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எல்லாம் ஏற்படுத்துறது. இது எல்லாமே நிறைய நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. ஏன்னா சனி பகவான் பார்த்த பார்வைகள் எல்லாமே அந்த மாதிரி. அடுத்து 9ஆம் வீட்டையும் அவர் பார்வையிடுறாரு, தன்னுடைய 10ஆம் பார்வை. சோ 10ஆம் பார்வை என்னது, கர்மாவுடைய பார்வை இல்லையா. சோ சனி பகவான் 9ஆம் வீட்டையும் பாக்குறாரு. சோ தந்தைக்கும் இந்த இடத்துல பிரச்சனை வருது. அப்பாவும் நிறைய ப்ராப்ளம்ஸ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஹெல்த் ரீதியா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பூர்வீக சொத்துக்கள் அவங்களுக்கு பிரச்சனையில போகுது. இது எல்லாமே ஓவராலா இந்த மேஷராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள். இதுல மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வீடு கொடுத்தாரு இல்லையா, சனி பகவானுக்கு வீடு கொடுத்தாரு இல்லையா குரு பகவான், அவருடைய நிலைமையை வச்சுதான் நம்ம எல்லாமே சொல்லுவோம். இந்த வக்ர கால பயிற்சியில இந்த 138 நாட்களுமே குரு பகவானுடைய அமைப்புலதான் சனி இயங்க போறாரு. இன்னும் தெளிவா சொல்லணும்னா சனி பகவான் தானா இயங்க முடியாது. குரு பகவான் வீட்டுல இருக்கக்கூடிய இந்த சனி பகவான், குரு பகவான் இப்ப உச்சத்துல இருக்காரு. சோ அவருக்கு கொடுக்கக்கூடிய பலாபலன்களை எடுத்துதான் உங்களுக்கு அவர் செய்ய முடியும். சோ கடகத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் மேஷராசிக்கு நன்மைகளை செய்வாரா? நிச்சயமாக நன்மைகளை செய்வார். எந்தெந்த வகையில நன்மைகள் செய்வார் அப்படின்னா, சனி பகவான் பார்க்கக்கூடிய வீடுகள் மூலியமாக நன்மைகள் செய்வார். சோ இப்ப 2ஆம் வீட்டை பாக்குறாரு. இந்த வக்ர கால பயிற்சியில என்ன நடக்க போகுது அப்படின்னா, பினான்சியல் செட்பேக்ஸை கொஞ்சம் குறைப்பாருங்க முதல் விஷயம். ஏன்னா இப்ப குரு இருக்கிற வீடு எங்க இருந்து, மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு அவர் பயிற்சியா இருக்காரு இல்லைங்களா இந்த டைம் பீரியட்ல, இந்த ஜூன் மாசத்துல இருந்து. அதே மாதிரி இந்த ஜூலை 27ல இருந்து டிசம்பர் 11 வரைக்கும் வக்ர பயிற்சி ஸ்டார்ட் ஆகுது. சோ இந்த காலகட்டத்துல மேஷராசிக்கு முதல் விஷயம் கடன் பிரச்சனைகளை கொஞ்சம் குறைக்கிறது, பினான்சியலா இருக்கக்கூடிய செட்பேக்ஸை கொஞ்சம் குறைக்கிறது.
ஏதாவது ஒரு புது முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடியது. ஏன்னா மேஷம் எப்பயுமே காலச்சக்கரத்துடைய முதல் ராசியா இருக்கிறதுனால எப்பயுமே லைஃப்ல வந்து ஒரு ஒரு முன்னேற்ற பாதைக்கு போகணும், ஒரு இனிஷியேட் எடுக்கணும், ஒரு பிகினிங்கை தொடங்கணும், வாழ்க்கையில ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி அப்படியே முன்னாடி கொண்டு போகணும். எப்பயுமே அந்த முன்னோக்கு சிந்தனைகள் அவங்களுக்கு ரொம்பவே அதிகம். அதனாலதான் லைஃப்ல ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்டா அவங்க போவாங்க. எதுலையுமே வந்து அந்த வேக குறைபாடு அவங்க கிட்ட நீங்க பார்க்கவே முடியாது. இவங்களோட எனர்ஜிக்கு மத்தவங்க ஈடு கொடுக்காத மாதிரி அவங்க வந்து இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்ட். ஏன்னா அந்த இடத்துல அஸ்வினின்ற ஒரு வேகமான ஒரு நட்சத்திரம் வந்து இருக்கு, அதையும் நம்ம கவனிக்கணும். பட் இந்த டைம் பீரியட்ல ஸோ ஃபினான்ஷியலா இருக்கக்கூடிய செட்பேக்ஸ் வந்து இந்த வக்கர காலங்கள்ல உங்களுக்கு சரியாகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல நீங்க இருங்க. ஏன்னா குரு உங்களுக்கு இப்போ உச்சத்துல இருக்காரு. ஸோ குரு உச்சத்துல இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல ஃபர்ஸ்ட் விஷயம், குடும்ப ரீதியா இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸா இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியலா உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க வீடு இப்ப கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுல எந்த ஒரு சேஞ்சஸுமே இப்ப வரமாட்டேங்குது, நான் புதுசா ஏதாவது சேஞ்சஸை கொண்டு வரணும்னா இந்த காலகட்டம் அந்த புது சேஞ்சஸை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். மெயினா வீடு சம்பந்தமான விஷயங்கள், ஃபேமிலி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஃபேமிலி லைஃபையும் தாண்டி மேரேஜ் லைஃப்ல. ஏன்னா 12ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் 6ஆம் வீட்டை தொடர்பு கொண்டுட்டு இருக்கார். நிறைய மேஷராசி இருக்கவங்க டைவர்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்ல செப்பரேஷனை வந்து ஒரு ஒரு பெரிய மன வருத்தத்தோட ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஒரு டிப்ரெஷனுக்குள்ளேயே போயிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் எல்லாமே அதிகம். ஏன்னா 6 அப்படின்றது நம்மளுக்கு என்ன பாவகமா வருது, எதிரிகள், நோய், கடன், சட்ட சிக்கல், பிரச்சனைகள். ஸோ 12ஆம் வீட்டுல இருந்து அவர் பார்த்து நம்மளுக்கு இந்த மாதிரி தாக்கங்கள், இந்த மாதிரி பிரச்சனைகள் கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. இல்ல ஆல்ரெடி நீங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டுமே இருக்கலாம். இந்த ஒரு காலகட்டம் இருக்கு இல்லைங்களா, இந்த 138 நாட்கள் இதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எங்களுக்கான டைவர்ஸ் எப்போ வரும், செப்பரேஷன் எப்போ வரும், இல்லை என்ன ஆல்ரெடி லீகல் இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வருமா, அதெல்லாம் முடிச்சு நாங்க ஒரு இடத்துக்கு வந்து நிப்போமா, பெண்டிங்ல இருக்க கேசஸ் எல்லாமே முடிவுக்கு வருமா அப்படின்னா எஸ் டெஃபினட்டா. மியூச்சுவல் உங்களுக்கு ஓகேவா? சம்மதம் மேடம். எதெல்லாம் நீங்க பெண்டிங்ல வச்சீங்களோ இப்ப சனி பகவான் வந்து வக்ர காலங்களை பின்னோக்கி நகர்ந்து சரி ஓகே இதெல்லாம் நீ பெண்டிங்கா போட்டிருக்க, போய் இதெல்லாம் முடிச்சுட்டு வா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லுவாரு. லைஃப்ல சில சேஞ்சஸ் கண்டிப்பா வரதான் போகுது, அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த 138 நாட்கள் மட்டும் நான் சொல்ல முடியாது, அடுத்த வருஷம் ஃபுல்லாவே நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த சனியோட தாக்கமானது விரைய சனில இருந்து உங்களுக்கு மாறப்போகுது இல்ல, விரைய சனில இருந்து ஜென்ம சனிக்கு மாறப்போகுது இல்ல. ஸோ தொடர்ந்து இந்த தாக்கத்தை அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அது நீங்க வந்து அந்த பாயிண்ட்டை நீங்க எப்பவுமே வந்து நோட் பண்ணிக்கணும். அடுத்து குரு பகவானோட மாற்றமும் உங்களுக்கு நல்லதான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் ஒரு 1 இயர் அவர் வந்து இப்போ கடகத்துல இருந்து கும்பத்துக்கு போறதுனால அந்த சேஞ்சஸ்மே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொண்டு வந்துட்டே இருப்பாரு. மொத்தத்துல மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 138 நாட்கள் எந்தெந்த விஷயங்களை நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமா லீகல் இஷ்யூஸ், சட்ட ரீதியான சிக்கல், மேரேஜ் இஷ்யூஸ், டைவர்ஸ் இஷ்யூஸ், இது எல்லாமே வந்து கொஞ்சம் முடிவுக்கு வர்றதுக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த ஒரு காலகட்டத்தை நான் வந்து பாக்குறேன். பயப்படாதீங்க, உங்களுடைய லைஃப்ல இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வருது அப்படின்னா ஏதோ ஒரு பிரபஞ்சத்தோட ஒரு மாற்றமா இருக்கும் அப்படின்றத மட்டும் நீங்க மனசுல வச்சுட்டு இதை நீங்க ஒரு பக்தி கிளிட்ஸ் அன்பர்களே வணக்கம். சனி வக்கர பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். முதலில் மேச ராசி. அன்புள்ள மேச ராசி அன்பர்களே வணக்கம். சனி பகவான் ஜூலை மாதம் 27ஆம் தேதி வக்கரம் அடைகிறார். அவர் ஜூலை 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 11ஆம் தேதி வரை ஏறத்தாழ 138 நாட்கள் அவர் வக்கரம் அடைகிறார். அதனால் ஏற்படும் பலன்களை நாம் பார்க்கலாம். மேசராசி என்பவர்களுக்கு ஜூலை 27ஆம் தேதி செவ்வாய் தன குடும்ப வாக்குஸ்தானமாகி 2ஆம் இடத்தில் இருக்கிறார். 3இல் புதன், 4ஆம் இடத்தில் சூரியன் குரு, 5இல் சுக்கிரன் கேது, லாபஸ்தானத்தில் ராகு, தங்களுடைய 9ஆம் இடத்தில் சந்திரன், விரய ராசியில் சனி வக்கரம் அடைந்திருக்கிறார். மேசத்திற்கு இந்த 138 நாட்களும் சனி பகவான் சாதகமாக இருக்கிறார். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருப்பீர்கள். சனி பகவான் 7.5 சனி ஆரம்பித்ததிலிருந்தே உடல் நிலை சரியில்லாமல் அதிக செலவுகள் ஏற்பட்டிருக்கும். உடல் வேதனை, மனவேதனை, பணவேதனை, சத்திய சோதனையாக இருந்திருப்பீர்கள். தற்போது உடல் ஆரோக்கியம் பெறுவீர்கள். நீடித்த நோய்கள் அனைத்தும் விலகும். குடும்பம்
பொருளாதார நிலை, கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும். இதுவரை சிறு சிறு விஷயங்களுக்கு சண்டை போட்டுக் கொண்டிருந்தீர்கள். தற்சமயம் சனி பகவான் வக்கரமடைந்து சாதகமாக இருப்பதால் குடும்பம் நன்றாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பீர்கள். பொருளாதாரம் விரய சனி நிறைய செலவுகளை கொடுத்து கொண்டிருந்தார். இந்த 138 நாட்களுக்கும் அவர் பண வரவினை கொடுப்பார். சேமிப்பினை செய்வீர்கள். கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக நடக்கும். இதுவரை கொடுத்த பணம் வரவில்லையே என்று வருத்தப்பட்டவர்களுக்கு பணம் தேடி வரும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இந்த 138 நாட்களும் தொழில் நன்றாக நடக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் உள்ளோருக்கு நன்றாக இருக்கும். ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு வருமானம் அதிக அளவில் பெருகும். பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ்களுக்கு நல்லபடியாக தொழில் நடைபெறும். வியாபாரிகளுக்கு மன மகிழ்ச்சி உண்டு. தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு தங்களுக்கு கிடைக்கும். தரகு, கமிஷன், ஏஜென்சி போன்ற தொழில்கள் அனைத்தும் நன்றாக நடைபெறும். உத்தியோகத்தை பொறுத்தவரை நன்றாக உழைப்பீர்கள், நல்ல பெயர் எடுப்பீர்கள். உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவார். பிறரால் முடிக்க முடியாத காரியங்களை தாங்கள் எளிதாக செய்து முடிப்பீர்கள். அரசியல் துறை என்பவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு. கட்சிக்குள் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவிகள் அனைத்தும் தங்களுக்கு தேடி வரும். தங்களின் ஆலோசனைகள் அனைத்தும் ஏற்கப்படும். இதுவரை தரங்களான தாமதமான பதவிகள் அனைத்தும் கிடைக்கும். உத்தியோகம் செய்வோருக்கு இடமாற்றம், சம்பள உயர்வு, பதவி மாற்றம் அனைத்தும் கிடைக்கும். விவசாயம் நன்றாக இருக்கும். மகசூல் அதிகரிக்கும். பயிர்கள் செழிக்கும். வருமானம் நல்லபடியாக இருக்கும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். கலைஞர்களுக்கு புது புது ஒப்பந்தங்கள் வரும். சினிமா நடிகைகள் நல்ல கதையம்சம் கொண்ட படங்கள் கிடைக்கும். ஆனால் நடிகைகள் ஆண்களிடம் நெருங்கி பழகுவதை தவிர்த்தல் வேண்டும். இல்லாவிட்டால் வீண் பலிகள் தங்களுக்கு வந்து சேரும். நல்ல கதையம்சம் கொண்ட படங்கள் கிடைப்பதால் மிகவும் புகழ் பெறுவீர்கள். பண வரவுகள் அனைத்தும் தங்களுக்கு அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு வெளிநாடு சென்று வர, கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாட்டுக்கு சென்று வர வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல பண வரவுகள் உண்டு. பெண்களுக்கு பெண்கள் தங்களை நன்கு அழகுபடுத்திக் கொள்வர். பியூட்டி பார்லர் போன்ற இடங்களுக்கு சென்று வரலாம். தங்களை நன்றாக அழகுபடுத்திக் கொள்வீர்கள். நகைகள், ஆடைகள் அனைத்தும் சேரும். பெண்கள் முகப்பொழிவு பெறுவீர்கள். இளமையான தோற்றத்தில் காணப்படுவீர்கள். மாணவர்கள் நன்றாக படிப்பர். பரிசு பாராட்டுதல்களை பெறுவார்கள். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர். விளையாட்டுத் துறையில் வெற்றி பெற்று பரிசுகளை பெறுவர். பரிகாரம்: சனிக்கிழமைகளில் சிவன் கோயிலுக்கு சென்று நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்கள். முடிந்தால் ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாற்றுங்கள். தினமும் பகவத்கீதை சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.